ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி வந்து பிளான் போட்ட மாரியே வந்து வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா வந்து சுதாகருக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. இதனால் இனியாவோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக போகுது. இது எல்லாம் வந்து பாக்கியனால தான் சொல்லி கோபியும் கோவப்பட போகிறார். இப்போ தான் வந்து கோபி ஒரு பக்கம் வந்து பாக்கியாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா. ஒரு பக்கம் வந்து சுதாகர் வந்து உங்கள் அம்மாவுக்கு நான் பணம் கொடுத்தேன் இனியா, இதை போய் நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஓசியை வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை வாங்க கிடையாது, எவ்வளோ லட்சமாக கொடுத்து தான் இந்த ஹோட்டலில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் இனியா வந்து எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இனியா, நான் உண்மையை தான் இனியா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஆகாஷ் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்கிறதே நீ பொய்ன்னு சொல்கிறியா இனியா, எங்கள் அப்பா வந்து எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அப்போ வந்து கேட்க போகும்போது வந்து ஆமாம் இனியான்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுறாங்க. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இது மாதிரி வந்து அமிர்தா மட்டும்தான் வேலை பார்க்குறா, ஜெனி வந்து வேலை பார்க்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இது செலினுக்கு கேட்டு வந்து ஏன்னா ஒய்ஃப் மட்டும்தான் வேலை பார்க்குறாளா, என் ஒய்ஃப் வேலை பார்க்குறதில்லன்னு சொல்லி 2 பேத்துக்கும் அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் சண்டை இழுத்து விட்டுறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்த பாக்கியா வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஒன்னால தான் சொல்லி பழைய தூக்கி பாக்கியா மேலே போட்டுறாங்க. வரக்கூடிய எபிசோடு இன்னும் செம்மையாக இருக்க போகுது.